அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஆல் 8 ஆல் 7 வந்து நம்ம கடைசியாக பார்த்து தெரிஞ்சோன்னா எல்லா ஆத்மாக்கள் வந்து இந்த பெரிய இந்த கூட்டம் வந்து நம்மளை பழி வாங்கன்னு சொல்ல முடியும். இங்கே வந்து நம்மளை தீசா இப்போ கண்ண சிறப்பு அவங்க வந்து அவங்கள காப்பாற்றணும்னு சொல்ல முடியும். இந்த 7 ஆத்மா காப்பாற்றுறதுக்கும் 5 ஆத்மா இந்த ரவியோட ஃபேமிலியை வந்து அழிக்கிறதுக்கிட்டு காட்டினாங்களவா. இப்போ தான் அடுத்த இது வந்து காட்ட போகிறாங்க. அப்போ என்ன இருக்குண்டா, அப்படியே இவங்க வந்து அடுத்த ஆத்மா காட்டுறாங்க. இதோட இவங்க வந்து இல்லை ஆத்மாலாம் சாந்தி அழிக்கணும் விரும்புன்னு சொல்லி அவங்க ஆத்மா சாந்தி அழிக்க மட்டும் இல்லாமல் எங்களை ஹெல்ப் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூப்பிடுங்க, நாங்கள் வாரோம். ஏன்னா மற்ற ஆத்மாக்கள் அவங்கள காப்பாற்ற வந்த ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஆபத்து மாதிரி வந்து எங்களை ஹெல்ப் போகணுன்ற எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்க, நாங்கள் ஒன்று வாரோம்னு சொல்லி போட்டு அவங்களும் போகிறாங்க. அதோட தான் ஃப்ரீயாக பழி வாங்கிறதுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, இந்த ஆர்கெஸ்ட்ரா அவங்க ஃப்ரீயாக சொந்த ஊருந்து வருவாங்க. அவங்க வரும்போதும் அவங்களுக்கும் உயிர் காப்பாற்றி இருக்குது. ஆனால் அவங்க வாரத்துக்கு முந்தி இங்கே 2 உயிர்கள் ஒரு மாத கேப்பில் போகும். இது உங்களோட ரத்த சொந்தமும் இருக்கலாம், வெளி சொந்தமும் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெஸ்ட்டுக்காக உயிருக்கு எடுக்க போகணுன்னு சொன்ன நேம் அந்த 1 மாதத்தில் 2ஆம் மாதத்தில் உயிரெடுக்க போகணுன்னு சொன்ன நம்பர் எண் என்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எண் இலக்கே என்று சொன்னது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி போட்டு அவங்க புறப்படும் சொன்னாங்க. அவள் சொன்ன நம்பரை நாங்கள் எடுத்தையே குறி வச்சு கொள்ளுவான்னு சொல்ல முடியாது. அதனால நான் எல்லாருக்கும் கணக்கு உங்களுக்கு தேசிக்கா ஆல்ரெடி தந்து வச்சுருந்தேனவா, அந்த தேசிக்காவை வைத்து எல்லாருக்கும் பங்குருங்கன்னு சொல்லி போட்டு ரபிட் பார்த்து சொல்லி போட்டு சரி வந்துடுத்து விட்டு போகிறான். நான் திரும்பி வர வேண்டிய டைமுக்கு கணக்காக நான் உங்களுக்கு தெரியும் வருவேன்னு சொல்லி போட்டு அப்புறம் போகிறாரு. அப்படி அவர் போகிறதோட எங்கால காட்டாங்க. ரவி வந்து எல்லாருக்கும் அவங்க சம்மன் பார்த்த எல்லாருக்கும் தேசிக்கா கொடுக்குறாங்க. ரவி ஃபேமிலி, குமார ஃபேமிலி, ரம்மன் ஃபேமிலி, குஹண்ட் ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது சத்யார ஃபேமிலின்ட்டு ஃபுல்லாக தேசிக்கா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கருணன், அதுக்கடுத்து கண்ணன் சார், திஷா எல்லா ஃபேமிலிக்கும் அவங்க தேசிக்காவை கொடுக்குறாங்க. அது மட்டுமா ஏன் இவங்க அவங்கள காப்பாற்ற வந்தவங்க இவங்க ஃபேமிலிக்கு ஆபத்து வந்து தேசிக்கா கொடுக்குறாங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் தேசிக்கா கொடுத்து முடிஞ்சு அவங்களும் வச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்க முதலா பிளான். அவங்க சொன்ன அடையாளம் யார் தேசிக்கா கறக்கிறோ அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுண்டு. அப்படி எல்லாருக்கும் கையில் தேசிக்கா கொடுக்குறதோட சுரணி சரணியும் காட்டுறாங்க. 2 பேரும் பொண்ணு கல்யாணம் முடிச்சு உண்டாயிப்பாங்க. அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு பின்னால் தான் இப்படியே அவங்க வந்து இப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரொம்ப மீட் பண்ணால் இவங்க வந்து ரவி ஃபேமிலியை மீட் பண்ணி அப்படி கை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ சுகன் சரண் முடித்த கும்பலை தானே சத்யார் மனைவி, சத்யார ஃப்ரெண்டு சரண் சுரத்தில் நான் உன்னை காப்பாற்ற எனக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லி அவன் வந்து சத்யா வந்து ஆல்ரெடி சரணம் மனைவிட்ட போய் கேட்டிப்பாங்க. அவரும் சரின்னு சொல்லி இப்படி சந்தோஷமாக நடிந்து அவன் சொல்லிப்பாங்க. அப்படி தான் சந்தோஷமாக மாதிரி நடிக்க 2 பேரும் மீட் பண்ணி உன் நிலைமை அப்படி ஆகிட்டேன்னு அவள் ஆரம்பத்தை கேட்டிருப்பாள். அதெல்லாம் போய் நினச்சி பார்த்து சரணம் மனைவி துக்கத்தில் இருந்து நிற்பா. அந்த வெளியால் சந்தோஷம் வைக்கிற மாதிரி காத்தி கொள்கிறான். இங்கால என்ன நடக்குதுண்டா, இங்கால வந்து ரவி வந்து எல்லாருக்கும் இந்த பேரீச்சப்பழத்தை குடிச்சுன்னு வந்து நீட்டான் பேசிக்காக. அதோட அந்த பேய் வந்து முன்னுக்கு நிற்கிது. அதோட இங்கால வந்து இது காட்டுறாங்க. இந்த 6 பேர் வந்து இங்கே ரெடியாகி 6 மணிக்கு காட்டுற மாதிரி அப்படியே பேய் வந்து முன்னுக்கு நிற்கிது. அதோட தொடரும் பகுதி 2 கொண்டு முடிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான்